17 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன கால் வருதோ அதை நம்ம எடுக்கலாம். நம்மளுடைய செட்டப் வந்தால் மட்டும்தான் எடுப்போம் இன்றைக்கி. ஸோ பார்க்கலாம். நேரம் வந்து 9 மணி 22 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து 37,800 புட் ஆப்ஷன் வந்து நம்ம ஸ்கேல்பிங்காக பை பண்ணுறோம். ஸோ ரோபோவில் வந்து செல்லு கொடுத்துருக்கேன். அதாவது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் செல்லு கொடுத்தேன் அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் முறையில் நமக்கு நெஸ்ட்டில், அதாவது நம்முடைய டெர்மினலில் வந்து புட் ஆப்ஷன் பை ஆகும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 8 லாட், அதாவது 8 லாட் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். 37,800 புட் ஆப்ஷன், 37,800 புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் நான் கொஞ்சம் மேலேயே வச்சுக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்க்குறோம். நம்ம கரெக்டாக வந்து மார்க்கெட் கீழே இறங்கும்னு சொல்லி நம்ம ஸ்கேல்பிங் மெத்தடில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம ரோபோவில் செல் பட்டன் கொடுத்தா புட் ஆப்ஷன் ஆகும். இது வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக் கான்செப்டில் நம்ம ஸ்கேல்பிங் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எம்டிஎம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2,500 ரூபா கிட்ட இருக்குது. இப்போதைக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னா நாம் வாங்கியிருக்கக்கூடிய 8 லாட்டில், அதாவது 8 லாட் இருக்குது இப்போ நெட் குவான்டிட்டி, அதில் 4 லாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 9,900 ரூபா 9,400 ரூபா இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு பிசுறு தட்டிட்டு இருக்குது. பார்ப்போம். கொஞ்சம் கேப்பு தான் இருக்குது. ஹை வந்து 37,679, நமக்கு வந்து 81 அடிச்சுட்டு வந்தால் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போதைக்கே நமக்கு நஷ்டம் வந்து 8,500 ரூபா இருக்குது. ஆக்சுவலாக இது கீழே வரணும். பட் இனியும் பரவாயில்ல. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல. பார்ப்போம். ஏதாவது ஒன்று நடக்கணும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இப்போ தப்பிச்சிருக்கு. பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா இன்றைக்கி ட்ரேடு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்குறோம். நமக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து தப்பிச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் அதை வந்து நான் இப்போ காட்டுறேன். மேக்னிஃபையர் கிளாஸ் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் லைன் மேலே இருக்குது. ஆனால் இந்த கேண்டில் க்ளோசிங் பாருங்கள், ஜஸ்ட்டு தொடலை. தொட்டிருந்ததுன்னா ரோபோ வந்து நமக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இப்போதைக்கு தப்பிச்சிருக்கோம். பார்ப்போம். ட்ரெண்டு நல்லா இருந்ததுன்னா திரும்ப நமக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ப்ராஃபிட் வரும். இல்லைனா ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி கொடுக்க வேண்டியது தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டான். நமக்கு எம்டிஎம் மைனஸே 10,000 ரூபா ஆயிடுச்சு. $10,000 கிட்ட எம்டிஎம் மைனஸ் வந்துருச்சு நமக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம லிமிட்டும் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. என்னையோ வந்து கொஞ்சம் சின்ன அளவு தான் இருக்குது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது. ஸோ ஆயிடுச்சுன்னா நம்ம கட் பண்ணிடலான்னு தான் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நமக்கு டே இந்த மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இந்த தடவையும் மிஸ் ஆகுதா இல்லை தப்பிக்குதான்றதை பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா தப்பிக்குதான்றதை பார்த்துடலாம். அவ்வளோதான். ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. கட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி 12,000 ரூபா கிட்ட இன்றைக்கி மைனஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி இதோட ட்ரேடு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.